எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த நாளில் கூட அந்த காஸ்பல் டைம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல நாங்கள் மகிழ்ச்சி கொள்ளுகிறோம். இந்த நாளில் ஒரு சம்பவத்தை பார்க்க போகிறோம். அது என்னவென்றால், யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியே சொல்லுகிறது. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. இந்த சம்பவம் பார்த்தீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை பார்த்து, இயேசு கிறிஸ்துவை உறுதிப்படுத்தி, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு சீஷர்கள் நடந்து கொள்ளுகிற விதம் இது. ஏன்னா தோமாவும் பார்த்தீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணார் அப்படின்னா, தொட்டது நிமித்தம் விசுவாசித்தார். அதே போல நீங்களும் நானும் இந்த நாளில் ஆரம்ப நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறோமா? அநேக அற்புதங்கள், ஆண்டவர் பேசிய காரியங்கள், ஆண்டவர் செய்த அற்புதங்கள், இது எல்லாவற்றையும் மறந்து நான் பழைய வாழ்க்கைக்கு திரும்புகிறேன் என்று நீங்க சென்று கொண்டிருப்பீர்கள் என்றால், ஆண்டவர் இந்த நாளில் உங்களை நோக்கி பார்த்து ஒரு வசனத்தை கேட்கிறார். பேதுருவை பார்த்து கேட்ட ஆண்டவர் இன்று உங்களை நோக்கி பார்த்து கேட்கிறார். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா என்று 3 முறை ஆண்டவர் பேதுருவை நோக்கி கேட்டார். அதே போல இன்று ஆண்டவர் உங்களை நோக்கி பார்த்து கேட்கிறார். நீ ஆண்டவரை நோக்கி ஆண்டவரை விசுவாசிக்கிறாயா அல்லது ஆண்டவரை நேசிக்கிறாயா? அப்படி நேசித்தால் என்றால் நீ ஆரம்ப வாழ்க்கைக்கு செல்ல மாட்டாய். அநேக அற்புதங்களை பார்த்திருக்கிறாய், அநேக காரியங்களை நீ ஆண்டவருக்காக செய்திருக்கிறாய். பேதுருடைய பேர், இன்னொரு பேர் என்னன்னா கேபா. அப்போ கேபா அப்படின்னா ரொம்ப ஒரு திடமான ஒரு பாறைன்னு வைத்துக்கோங்களேன். ஆண்டவரை பேதுரு என்ன பண்ணார் அப்படின்னா, ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தம், பயத்தை நிமித்தம் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, உயிருக்கு பயந்து ஆண்டவரை மறுதளித்து விட்டார். இப்போ பேதுரு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, சுக்குநூறாய் உடைந்திருக்கிறார். அந்த பாறை சுக்குநூறாய் உடைந்திருக்கிறது. ஆனா தேவன் என்ன பண்றார் அப்படின்னா, அந்த சுக்குநூறாய் உடைந்த பாறையை ஆண்டவர் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தினார். அதே போல நீங்க எந்த இடத்துல உடைந்திருக்கிறீர்களோ அந்த இடத்துல தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். ஒன்னே ஒரு காரியம்தான், நீங்க ஆரம்ப நிலைக்கு செல்லாதிருங்கள். ஆண்டவர் இல்லாம உங்க வாழ்க்கையில எதுவுமே செய்ய முடியாது. ஆண்டவர் இன்னைக்கு தென்னந்தெளிவா சொல்லுகிறார், ஆரம்ப வாழ்க்கைக்கு செல்லாதீர்கள். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற ஒரே ஒரு காரியம், ஆண்டவரோடு கூட இணைந்திருங்கள், ஆண்டவரை நேசியுங்கள். ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறவர்களால் நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.